ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது அப்போ தான் ஷேர் ஆகும். அதனால் அந்த ஆதரவு நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறத நம்பிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஎஸ் 237 ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்டில் வந்து முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி சூப்பராக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதனுடைய அறிவிப்பு, படம் பேர் எல்லாம் வந்து கூடிய விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கல்கி 2ஆம் பாகம் வந்து கமல் சார் டிசம்பர் கால் ஷீட் கொடுத்துருக்காராம். ஸோ இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், ரெண்டுமே வந்து மேட்ச் பண்ணி கொண்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கல்கியில் தீபிகா படுகோன் வெளியேறின பிறகு யாரை வந்து ஹீரோயினை கேஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ இதுதான் கமல் சாரை பற்றி இப்போதைக்கு அப்டேட்டு. அப்புறம் இந்தியன் 3 பற்றி கேட்டிங்க, அதை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை. அது ஒரு நிஜமாக ஏமாற்றம் தான் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வந்து ஆசையாக இருந்தோம். அட்லீஸ்ட் இந்த தீபாவளிக்காச்சும் ஏதாவது அப்டேட் வரும், அது அப்படி அங்கே வரலனா கூட கமல் சார் பர்த்டேக்காச்சும் வரும்னு நினச்சோம். பட் அது எதுவுமே வரல அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ அடுத்து ஆக்டர் தருண் ராஜ் அவர்கள் கமல் சாரை பற்றி வந்து பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, ரீசெண்டாக அவருடைய பாட்காஸ்ட்டில் மன்மதங்கு சாங் இருக்குல்ல, அந்த நீலவானம், அது வந்து ரிவர்ஸாக வந்து கமல் சார் பாடினதெல்லாம் வந்து யாராலும் வந்து பண்ண முடியாது. அதை வந்து யோசிக்க கூட மாட்டாங்க, யாரும் அந்த மாதிரி எஃபர்ட் போட மாட்டாங்க. அப்புறமா சாகர சங்கமம் படத்தில் வந்து தகிட தகிட அந்த சாங் இருக்குல்ல, அதில் வந்து அந்த பைப்பில் கிணறு மேலே இருக்குது, அதில் வந்து ஆடினது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கி. பட் அதை பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார். ஓகே, அது நல்லா இருந்தது. அப்புறம் கே சுரவிக்குமார் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரம் 2 படம் வந்து ஸ்கிரிப்டாலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சாங்க. சரியா, டைலாக்ஸ் மட்டும் தான் இன்னும் பெண்டிங் இருக்குது போல். ஒரு சில இது நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாராம். ஸோ கமல் சார் வந்து அதை கேட்டார் போல், ஃபோனில் கேட்டிருக்காரு. நல்லா இருக்குது, நம்ம பண்ணலான்னு சொல்லும் பொழுது தான் அப்புறம் டைலாக் ரைட்டர், அதுக்கு தான் அந்த கேஎஸ் 237 எக்ஸ்பெரிமெண்ட்டு. எல்லாம் வந்து புது புது ஆட்கள், டைலாக் ரைட்டர்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே ஃப்ரெஷ் டீமாக இறங்குறாங்கல்ல. ஸோ எல்லாம் இறங்கி பந்தயம் அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அடுத்து பஞ்சதந்திரம் 2 வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கமல் சாரோடைய ஆஸ்தான இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து எஸ் ராஜமௌலி படத்தில் மகேஷ் பாபு ஹீரோ நடிக்கிறார்ல, க்ளோப் த்ராட்டர் அப்படின்ட்டு ஒரு படம், க்ளோப் த்ராட்டர் அப்படின்ட்டு. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் அவர்கள் ஹை பிச்சில் ஒரு சாங் பாடிருக்காங்க. அது செம்ம ட்ரெண்டிங் யூடியூப்பில். 24 ஹவர்ஸில் அது வந்து நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நானும் பார்த்தேன். இப்போ யாரோ சாங் பார்த்துருப்பீங்களா, அது கமல் சாரோட ஹை பிச் இருக்கும். அதை தாண்டி ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வேற லெவல் அப்படிங்கிறது தான். ஓகே. அடுத்து கமல் சாரை மீண்டும் இயக்க வாய்ப்பு கிடைச்சா நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சுந்தர்சி சொல்லியிருக்காரு. இப்போ சுந்தர்சி வந்து ரஜினிகாந்த் கூட ஒரு படம் பண்ணுறாருங்கிறது தெரியும் கமல் சாருடைய ப்ரொடக்ஷனில். ஓகே. ஸோ அது முடிஞ்சவொடனே கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா கமல் சாரை வச்சு நான் இன்னொரு படம் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அது மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி ஜெயிலர் 2 ஒழுங்காக போகலன்னு வச்சுக்கோங்களேன், கமல் சார் ரஜினிகாந்தும் சேர்ந்து மேபி சுந்தர்சிக்கு வரலாமாங்கிறது நமக்கு தெரியல. பட் அவர் வந்து எனக்கு ஒரு கதை ரெடி ஆகிடுச்சு, நான் ரெடியாக தான் வச்சுருக்கேன், கண்டிப்பாக இதை முடிச்சுட்டு அவர்கிட்டையும் நான் பிச் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சுந்தர்சியோடைய கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல். அடுத்து நடிகர் சாம்ஸ் அவர்கள் ரீசெண்டாக பாட்காஸ்ட்டில் வந்து பேசியிருக்காரு. சலங்கை ஒலி படம் தான் அவருக்கு ரொம்ப ஃபேவரட். ஓகே. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் ஃபேன்ஸோடலாம் சண்டை போட்டிருக்கேன், கமல்ஹாசனுக்காக இறங்கி நின்றுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் எந்திரன் ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ போகிறப்ப கூட நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, நான் வந்து கமல் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்ன பதில் தான் எனக்கு இன்னும் ஆச்சரியப்பட்டு கொடுத்தது. நானும் கமல் தான்ப்பா, நானும் கமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்ற மாதிரி சொன்னோம். நானே அரண்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. சுஜித் சுப்ரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமோட்டோகிராஃபர், அவர் வந்து ஆர்கேஎஃப்ஐ போகிறப்ப அதுக்கான அனுபவம் சொல்லியிருந்தார். கமல் சார் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு பேசினது, பிறந்தநாள் அப்படின்றதுனா கூட அவங்கள விட்டு போயிருக்கலாம் நினச்சிருந்தா. அது சுஜித் சுப்ரமணியம் பெரிய ஆளே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தனியாக 10 நிமிஷம் உட்காந்து டெடிகேட்டாக பேசினது கமல் சார், ப்ளஸ் லஞ்ச் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஆர்கேஎஃப்ஐயில் சாப்பாடு போட்டதெல்லாம் வந்து அவர் ரொம்ப நெகிழ்ந்து பேசியிருந்தார். அந்த சுஜித் சுப்ரமணியம் அப்படின்ற அந்த நபர் செம்மையாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து நம்ம லோகேஷ் அவர்கள் இருக்கார்ல, ஆஸ்தான இயக்குனர், கமல் சாரோடைய இயக்குனர் விக்ரம், கமல் சாரோட ரசிகர், அவர் கமல் சார் அன்ஃபாலோ பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து நானும் போய் பார்த்தேன். நிஜமாக இல்லை, ரஜினிகாந்த் அவர்களும் இல்லை. இப்போ அவங்க ஞாபகம் இருக்கா, ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படம் நம்ம லோகேஷ் இயக்குவதாக இருந்ததில்ல, அந்த கதையை இப்போ வந்து பிரபாஸ் அண்ட் பவன் கல்யாண்கிட்ட வந்து நரேட் பண்ணிட்டார் போல். சரி, அது அவருடைய ஒரு பேஷன், அது போகிறாரு, அது போக ஆக்டிங் பண்ணுறாரு. பட் எதுக்கு அன்ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அது சில பேர் பக்குன்றாங்க, சில பேர் வேணும்னே பண்ணுறாங்கன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஆனால் உண்மையாக அவரை பார்த்தா எனக்கு கமல் சார் ஃபேன் மாதிரி தான் இருக்குது. அதை வந்து ஏமாற்றிலாம் பண்ணல, நிறைய பேர் வந்து ஏமாற்றிட்டாரு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க.
கமல் சார் ஃபேனாக இருக்கிறப்ப தான் அவனால் வந்து எந்த ஒரு அசிஸ்டண்ட்டும் டைரக்ட் பண்ணாமல் ஒரு படம் பண்ண முடியுது லோகேஷால். அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த ஸ்கில் இருக்காது கண்டிப்பாக. அப்பயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த கமல் சார் ஃபேன் தான் அப்படின்ட்டு. அது ஏதோ கிளிச்சாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது. அடுத்து செவாலியர் அவார்ட் சரியா? சிவாஜி கணேசன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள், அதுக்கடுத்து இப்போ தோட்டா தரணி. ஸோ 3 பேருக்கும் பெருமையான ஒரு அவார்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் நம்ம. தோட்டா தரணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மற்றபடி வேறு எந்த அப்டேட்டும் இல்லை. சரியா? மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.